ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து என்னோடய மாடி தோட்டத்தோட ஒரு புது அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பயிர் தான் இந்த தொட்டா சினிங்கி அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து இதுக்கு பழக்கப்பட்டிருப்போம். இந்த தொட்டா சினிங்கில் வந்து கை வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அது அப்படியே சுருங்கி கொண்டு போகும். ரொம்பவே விருப்பமான ஒன்று. நான் வந்து இதை வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் வளர்த்து வச்சுக்கிறேன். எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேனோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து சேரும். நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்பவே நீண்ட நாளாக வந்து இருக்கிற ஒரே ஒரு பயிர் வந்து பார்த்திங்க என்ன அப்படின்னா, இது மிளகாய் செடி. வீட்டுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மிளகாய் செடி. அடிக்கடி நம்மளோட சமையலுக்கு தேவைப்படுற ஒரு செடி தான் மிளகாய் செடி. அதிகமான அறுவடைகள் இந்த மிளகாய் செடி தந்திருக்குது. பட் இதே அளவில் குட்டையாக தான் மிச்சம். ரொம்ப நாளாகவே வந்து இப்படியே தான் இருக்குது என்னோடய மிளகாய் செடி. ஆனால் நிறைய அறுவடைகள் தருது. இப்போ கூட இந்த மிளகாய் செடியில் அதிகமான மிளகாய் வந்திருக்கிறத பார்க்கலாம். இந்த மிளகாய் செடியை நாங்கள் வச்சு எப்படியுமே ஒரு 6-7 மந்த்துக்கு மேலே இருக்கும். 6-7 மாதங்கள் வந்து பழசு தான் அந்த மிளகாய் செடி. அடுத்தது பார்த்தோம்னா எங்களோட வெண்டைக்காய் செடி. இதுவும் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளாக வந்து அதிகமான விளைச்சலை வந்து இந்த வெண்டைக்காய் செடி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த வெண்டைக்காயை நான் வந்து விதைக்காக விட்டிருக்கிறேன். இன்னும் வெண்டைக்காய்களை வந்து நாங்கள் வந்து விதைக்கிறதுக்காக இது வந்து விதைக்கு விட்டிருக்கிறோம். அதிகமான காய்கள் இன்னும் வருது. இது ரொம்பவே கோடை காலம் அப்படிங்கிறதால பூச்சி தாக்கங்கள், இலைகள் சுருட்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், இலைகள் மஞ்சளாகிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதையும் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து வெண்டைக்காய் வந்து இப்போவும் வளர்த்துட்டு வரேன். பட் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்குது வெண்டைக்காய் செடி. இந்த வெள்ளை நிற பூச்சி தாக்கங்கள் தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை வந்து நான் ரொம்பவே ஃபேஸ் பண்ணிவிட்டு நிறைய வெண்டைக்காய் செடிகளை வளர்த்து வரேன். பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதிகமான அறுவடைகளையும் வந்து நாங்கள் அந்த வெண்டைக்காய் செடியில் வந்து இன்னும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பச்சை நிற வெண்டைக்காய், சிகப்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நான் வச்சிருக்கிறேன். சிறிய அளவில் வளரக்கூடியது, மிகவும் நீளமாக வளரக்கூடியது, மற்றது சிவப்பு நிறம். இந்த மாதிரி வித்தியாசமான வெண்டைக்காய் செடிகள் நம்மளோட மாடி தோட்டத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பழைய கத்தரிக்காய் செடி. அதாவது வெள்ளை நிற கத்தரிக்காய், முட்டை கத்தரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். பல்ப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்பவே பழசு. நிறைய அறுவடையில் கொடுத்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கிளை தான் இருக்குது. பட் அதுலேயும் வந்து ஒரு கத்தரிக்காய் வந்திருக்குது. ரொம்பவே சூப்பரானது, ரொம்ப பிடிச்சது. அதிகமான வெள்ளை நிற கத்தரிக்காய் செடிகளை நான் வந்து வச்சிருக்கிறேன். அதிகமான பூக்கள் வருது. இதெல்லாம் இந்த வெண்டைக்காய் அதாவது இந்த கத்தரிக்காய் செடியெல்லாம் வந்து ரொம்பவே புதுசு. அதிகமான கத்தரிக்காய் செடிகளை வச்சிருக்கிறது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது இந்த வெயிலுக்கு வந்து இந்த கத்தரிக்காய் செடிகள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லணும். இந்த வெயிலை வந்து தாங்கக்கூடியதான் கத்தரிக்காய் செடிகள். அதிகமான பூக்கள் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை நிற கத்திரிக்காய் தான் அதிகமாக வச்சிருக்கிறேன். காய்கள் வருது. விளைச்சல் வந்து தாரத்துக்கு ஆரம்பிச்சிக்குது. ரொம்பவே சூப்பரானது. புதிதாக மாடி தோட்டங்கள் செய்யக்கூடியவங்க இந்த கத்தரி செடிகளையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பூச்சி தாக்கங்கள் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். கத்திரிக்காய் செடியில் வரும், வந்து அதை ஃபேஸ் பண்ணணும். பட் ரொம்பவே அழகானது. மாடி தோட்டம் அப்படிங்கும் போதே வந்து கத்திரிக்காய் செடி ஒன்று இருந்தால் தான் அது அப்படியே ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. மாடி தோட்டத்தில் அதிகமாக வைக்கக்கூடியது. அடுத்தது நீண்ட நாள் வந்து நிலச்சிரிக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்லணும் கத்தரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில். அடுத்ததாக நம்ம மாடி தோட்டத்தோட இன்னொரு ஸ்பெஷல் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய் செடி நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலையே வளர்ந்து வந்தது. விதைகள் கிடந்து வளர்ந்து வந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு பொட்டுக்கு மாற்றி வளர்க்குறோம். ஆல்ரெடி இந்த பொட்டில் வந்து வாழை மரம் இருந்தது. என்னோடய வாழை மரத்தோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். வாழை மரத்தை பாருங்கள். இது வந்து நம்மளோட மஞ்சள் செடி. அதாவது மஞ்சள் வந்து ரொம்பவே நிறைய வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் நம்ம மாடி தோட்டத்தில் மஞ்சள் செடி இருக்குது. பட் ரொம்பவே சூப்பரானது. அதிகமான விளைச்சல்களை வந்து இந்த அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலாக, ஒரு வருடம் அல்ல 2 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் வந்து வீட்டு தோட்டத்தில் தான் மஞ்சளை பறித்து
மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான அனுபவம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் செடி. இது எங்களோட வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து பூ வந்திருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எங்களுடைய ஸ்டார் ஃப்ரூட் வந்து பெரிய ஒரு மரமாக வந்து வளர்ந்து வந்திருக்குது. அடுத்தது நம்ம மாடி தோட்டத்தில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து மாதுளை வந்து ரொம்பவே அழகாக வருது. ரொம்பவே அழகாக க்ரீனிஷாக இருக்குது. பச்சை பசேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம மாடி தோட்டத்தில் மாதுளை. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகானது. ஒரு பொட்டில் நான் வந்து வச்சிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வருது. அதே மாதிரி பழைய மாதுளை செடி ஒன்று எங்கள்கிட்ட வந்து இருக்குது. அதையும் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து புதுசாக வச்சது. இதுதான் என்னோடய பழைய மாதுளை செடி. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் இருக்குது. ஆல்ரெடி இது வந்து காய்களும் தந்தது. பழங்களும் நாங்கள் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம். பட் பெரிய அளவில் வரல. 2, 3 அந்த மாதிரி தான் அறுவடை பண்ணுறோம். பெரிய அளவு வரதில்லை. ஸோ இப்போயும் வந்து பூக்கள் இருக்குது. இது வந்து ரொம்பவே பழைய மாதுளை செடி. இதுதான் ஸ்டார்ட்டில் நாங்கள் வச்சது. ஸோ ரொம்பவே சூப்பராக வருது. ரொம்பவே பிடிச்சது. மாதுளை செடி அப்படிங்கிறது வந்து மாடி தோட்டத்தில் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் வந்து மாதுளை செடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கறிவேப்பிலை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக வருது. கோடை காலத்துக்கு வந்து ஒரு ஏற்ற பயிர். கோடை காலமாக இருந்தாலும் ரொம்பவே நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு பயிர் தான் கறிவேப்பிலை. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்டு தோட்டத்தில் வந்து. அடுத்தது எங்களோட சமையலுக்கு வந்து நாங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ தான் வருது. இது வந்து வைத்து ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் இருக்கும். ரொம்பவே சூப்பராக துளிர்கள் விட்டு அதிகமான இலைகள் வருது. கருவேப்பிலை வந்து நான் ஆரம்பத்தில் வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் வச்சுருந்தேன். பட் அது சக்ஸஸ் ஆகலை. இப்போது இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே அழகாக வருது. அடுத்தது கருவேப்பிலை இருந்தால் மாடி தோட்டத்தில் இன்னொருத்தர் இருக்கணும். அவங்க தான் ரம்பை. இவங்களை வந்து பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. நான் வந்து ஒரு பாஸ்கெட் அப்படின்னு சொல்லணும். பெரிய ஒரு பொட்டில் தான் இதை வந்து வச்சிருக்கிறேன். வீட்டில் வந்து ஓரமாக்குன்னு ஒரு பாஸ்கெட் எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணி செட் பண்ணி அதில் மண் போட்டு நாட்டி வச்சுக்கிறேன். ரம்பை வந்து ரொம்பவே அழகாக வருது. வீட்டுக்கு தேவையான சமையலுக்கெல்லாம் நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே அழகாக இருக்குது. சாதாரணமாக நிலத்தில் வளர்கிற மாதிரியே வந்து இதுலேயும் வந்து வளர்ந்து வருது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இது ரம்பை, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வீட்டு தோட்டத்தில் அதிகமாக இருக்கணும். எங்களோட அவசர தேவைகளுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒன்று. ரம்பைக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாடி தோட்டத்தில் இருக்கிறதா வந்து புதினா. இவங்களும் வந்து நம்மளோட மாடி தோட்டத்தில் இருக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக வருது புதினா. இதை வந்து நான் வந்து ஒரு பொட்டில் வச்சுக்கிறேன். ரொம்ப நீண்ட நாளாக வந்து இந்த புதினா வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ அதிகமான இலைகள் விழுற இலைகள், அதாவது கழிவாக விழக்கூடிய அந்த இலைகளை வந்து நான் இந்த புதினா பொட்டில் தான் போட்டு அது அப்படியே பசலையாக மாறிட்டு வருது. அதிகமான பசலைகள் இதுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ரொம்பவே அழகாக வருது. தண்ணீர் இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே அழகாக வருது நம்மளை மாடி தோட்டத்தில். அடுத்தது மாங்காய் செடி, மாமரம் ரொம்பவே அழகாக வருது. இது வந்து என்னோடய மாடி தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டில் தான் அந்த மாங்காய் செடி வந்து, அதாவது மாமரம் வந்து வளர்ந்து வருது. பட் நிறைய கனிகள் வந்து இருக்குது. மாடி தோட்டத்தை வந்து அப்படியே மூடி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த மாமரம் வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மாடி தோட்டத்துக்கு வெளியில் தான் அந்த மாமரம் இருக்குது. இந்த மாமரம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டெரஸுக்கு வெளியில் இருந்து தான் இந்த மாமரம் வந்து வளர்ந்து டெரஸ் அப்படியே மூடின மாதிரி வருது. ரொம்பவே நிழலாகவும் இருக்கும் இந்த பகுதி வந்து. அது கீழே தான் நான் வந்து இந்த கத்தரி செடிகளையும் வந்து ஓரளவு வச்சிருக்கிறேன். பூச்செடிகளையும் அதில் வந்து கீழே வச்சிருக்கிறேன். ரொம்பவே அழகாக வருது. பட் அதிகமான நோய் தாக்கங்கள் இந்த மாமரத்துக்கும் இருக்குது. கனிகளும் அதிகமான கனிகள் இருக்குது. அதிகமான கனிகளை சாப்பிட்ருக்கிறோம். ரொம்பவே சூப்பராக வருது. அதிகமான பூச்சி தாக்கங்கள் என்னோடய மாமரத்தில் இருக்குது. ரொம்பவே பிடித்த கனி. அடுத்தது மாமரம் அப்படிங்கிறது வந்து மாடி தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். நம்மளோட மாடி தோட்டத்தில் ஒரு மெயின்டெனன்ஸுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மாடி தோட்டத்தை அழகாக ரொம்பவே வைக்கக்கூடியது அந்த மாமரம் அப்படின்னு சொல்லணும். பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குல்ல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எங்களோட அன்னாசி வந்து ரொம்பவே நாளாகுது. பட் எப்போ காய் வரும், அதாவது எப்போ கனிகள் வரும் அப்படின்னு தெரியலை. பட் இதை வந்து ஒரு சேஃப்டிக்காக வச்சிருக்கிறேன். இது வந்து இந்த ஸ்லப்போட ஓரத்தில் நான் வந்து யாருமே அந்த ஸ்லப்போட ஓரத்தில் போகக்கூடாது. மாடியோட ஓரத்தில் வந்து யாருமே போகக்கூடாது, குழந்தைகள் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கிறேன்.
ஸோ இதுதான் இந்த மாடி தோட்டத்தோட சின்ன ஒரு வியூ பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் போட்ட இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட அந்த வீடியோஸை வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.